வணக்கம். இன்றைக்கு சமைக்க போகிறது கோதுமை அல்வா. அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நான் கோதுமை அல்வா செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். நான் இந்த சைஸ் அளவுக்கு ஒரு கப்பு கோதுமை எடுத்து சலிச்சு வச்சுருக்கேன். இதே கப்பு அளவுக்கு நான் ஒரு கப்பு சீனி எடுத்துருக்கேன். தேவையான அளவு முந்திரி பருப்பு, நெய் தேவையான அளவு. ஓகேவா, நான் ஆரஞ்சு கலர் எடுத்துருக்கேன். ஓகேவா, நான் இந்த சைஸுக்கு சின்ன சைஸு கோழிக்கு நான் வெள்ளை சீனி எடுத்துருக்கேன். இதை நான் என்ன செய்ய போகிறேன், இதை நல்லா தண்ணியில் நல்லா சுடு தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அது ஒரு மாதிரி கருப்பு கலர் கொண்டு நான் அல்வாவில் ஊற்றுவேன். நீங்கள் பாருங்கள் அதை செய்கிறத. உப்பு தேவையான அளவு, தேவையான அளவு தண்ணி. ஓகேவா, நான் ஒரு பேன் எடுத்துருக்கேன். சூடு ஏறிச்சு. இந்த மாவை நான் வறுக்க போகிறேன். கோதுமாவு அப்போ தான் கொஞ்சம் வாடை இல்லாமல் நல்லா பொசு பொசுன்னு வரும். இப்போ நான் இது ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை. அந்த மாவு கொஞ்சம் சூடு ஏறணும். ரொம்ப கருப்பாக்கிறாதீங்க. மாவு சூடு வர வரைக்கும் வறுத்தா போதும். அதுக்கப்புறம் அடுப்பை வச்சுட்டு வந்துட்டேன். ஓகேவா, இப்போ நம்ம வறுப்போம். ஓகேவா, நான் வறுத்துட்டேன். ரொம்ப நேரம் வறுக்கலை. இப்படி மாவை தொட்டு பாருங்கள், சூடாக இருக்குது பாருங்கள். இந்த சூடு இருந்தால் மட்டும் அடுப்பை வச்சுட்டு எடுத்துடுங்க. ஓகேவா, பாருங்கள் நான் வறுத்து எடுத்துட்டேன். இப்படி தான் இருக்கணும். ஓகேவா, இப்போ நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். இப்போ நான் அந்த வெள்ளை சீனியை பாவுக்கு வைக்க போகிறேன். இதில் போட்டுருங்க. போட்டுட்டு லேசாக தண்ணி ஊற்றுங்க, ரொம்ப ஊற்றிடாதுங்க. இருங்க உங்களுக்கு அளவு காமிக்கிறேன். ஓகேவா, இந்த ஒரு கோழியில் தான் நான் போட்டேன். இதில் அரை கோல் எடுத்தால் போதும், ரொம்ப எடுக்கணும் அவசியம் இல்லை. இதுலேருந்து அரை கோல் எடுத்து இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா வேக விடுங்க சீனியை. ஓகேவா, கொஞ்ச நேரம் இது வேகட்டும், மற்ற வேலையை நம்ம செய்யலாம். ஓகேவா, பாருங்கள் நான் நல்லா சீனியை இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டேன். அப்படி உங்களுக்கு இது சிரமமாக இருந்துச்சுன்னா இது செய்யணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் கலர் கூட போட்டுக்கலாம். இல்லை சீனி நார்மலாக எப்பயும் போல் நீங்கள் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. இது ரொம்ப சிரமமாக இருந்துச்சுன்னா செய்ய தேவையில்லை. இது நான் உங்கள்கிட்ட காமிக்கவங்களா, முடிஞ்சால் செய்யுங்க. அப்படி ரொம்ப கட்டியாக இருந்துச்சா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குங்க. சரிங்களா, இப்போ வருங்க, ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். ஓகேவா, பாருங்கள் நான் வெள்ளை சீனியை இந்த அளவுக்கு பாவு காய்ச்சி கருப்பாக வச்சுருக்கேன். இது செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் பிடிக்கும். ஏன்னா இதை விடாமல் கிண்டணும். கணக்காக பார்த்து சீனியும் தண்ணி கணக்காக போட்டிங்கன்னா கணக்காக அமையும். அப்படி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா செய்ய தேவையில்லை. நீங்கள் சீனி எப்பயும் போல் அல்வாவில் போட்டு கலர் போட்டுக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஓகேவா, முதல்ல நம்ம மாவு வறுத்துட்டேன். இது வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாவு சூடானாலே போதும், அதுக்கு தான். இப்போ நான் வறுத்துட்டு இப்போ நான் இந்த அரைக்கோளை அளவுக்கு நான் தண்ணி ஊற்ற போகிறேன். ஓகேவா, அரைக்கோளை அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிண்டி விடுங்க. அப்படி உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா மேற்கொண்டு நீங்கள் ஊற்றிக்கலாம். ஓகேவா, பாருங்கள் நான் இந்த கோழியில் நான் 3/4 கோலை நான் மேற்கொண்டு தம்பா பண்ணேன். இந்த 3/4 கோலை அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கரைச்சி விடுங்க. கட்டி இல்லாமல் நல்லா கரைக்கணும். இந்த மாதிரி கரைச்சிக்கிட்டு இருக்கணும். இதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. ரொம்ப போடாதீங்க, ஒரு கொஞ்சமாக போடுங்க. போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்ட பிறகு அப்படி உங்களுக்கு கரண்டியில் கிண்ட முடியலன்னா இந்த விஸ்க் இருக்குல்ல, முட்டை அடிப்பாங்களே, அதில் உள்ளதை அதை எடுத்துகிட்டு நீங்கள் இப்படி நல்லா அடிச்சிங்களா அந்த கட்டியெல்லாம் வெளியே ஆயிரும். பாருங்கள், கட்டி ஒன்றுமே இல்லை, நல்லா கரைச்சிட்டேன். இப்போ இதை கொஞ்ச நேரம் எடுத்து தனியாக வச்சுருவோம். இப்போ பேனு நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இப்போ நம்ம முந்திரி பருப்பை வறுக்க போகிறோம். அதுக்கு தேவையான நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்கணும் அவசியம் இல்லை, ஒரு அளவுக்கு சேர்த்தா போதும். ஓகேவா, சேர்த்தாச்சு. இப்போ நல்லா நெய் நல்லா சூடு ஏற்றோம். சூடு ஏறிச்சு. இப்போ நம்ம முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம் நெய்யில்.
ஓகேவா, கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்குவோம். ரொம்ப நேரம் அவசியங்க வறுக்கணுன்னு. ஓகேவா, நல்லா வறுத்துக்குங்க. ஓகேவா, பாருங்கள் பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடுவோம். ஓகேவா, இது பாருங்கள் முந்திரி நல்லா வறுத்து எடுத்துட்டேன். ஓகேவா, இப்போ பேனில் நம்ம வறுத்து எடுத்தோம்ல முந்திரி பருப்பு, இப்போ அதனோட நெய் கொஞ்சம் இதில் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன செய்யணும், நம்ம கரைச்சி வச்ச இந்த கோதுமாவை இதில் ஊற்றிடணும். ரொம்ப அனல் வச்சிடாதீங்க. ஓகேவா, ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டியாயிடும். நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. ஓகேவா, பாருங்கள் நம்ம அதை போட்டேன். மாவு பாருங்கள் லேசாக கட்டியாக வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் விடாமல் கிண்டணும். விட்டிங்கன்னு வச்சுங்க நல்லா பிடிச்சிக்கும் அடியில். ஓகேவா, நல்லா கிண்டிகிட்டு இருக்க வாக்கில் நம்ம என்ன செய்யணும், உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு இனிப்பு வேணுமோ அது தகுந்தாப்புல நீங்கள் சேர்த்துக்குங்க. இதே போட்டுக்குங்க. போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. நான் ஒகனேர் சீனி பாய்க்கிறேன். ஓகேவா, நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும், விட வேணாம். அனல் குறைச்சி வச்சுக்கோங்க, இல்லைன்னா கட்டி ஆகிடும். ஓகேவா, நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள் கட்டியாக வருது பாருங்கள், திரியாக வரும். கவனமாக இருந்துக்குங்க. ஓகேவா, பாருங்கள் கட்டிக்கிட்டியாக வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம என்ன விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கும். கை வலிக்கும் தான் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கோம், இல்லைன்னா அல்வாவோட இது வராது பதம். ஓகேவா, இப்போ நம்ம கரைச்சி வச்சோம்ல அந்த சீனி அது இதில் ஊற்றிடுவோம். ஓகேவா, ஊற்றிட்ட பிறகு பாருங்கள் கலர் எப்படி இருக்குது, இயற்கையான கலராக இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கு தான் நான் இதை நான் செஞ்சேன். ஓகேவா, நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஓகேவா, இப்போ பாருங்கள் கிண்டி விட்டுக்கிட்டு இருக்கோம். நமக்கு லேசாக ஓரஞ்சு கலர் நான் பாய்க்கிறேன். கொஞ்சம் கலர் போட்டுக்குங்க, நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப போட்டுன்னு அவசியம் இல்லை, லேசாக போட்டுக்குங்க. போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. ஓகேவா, பாருங்கள் நான் கலர் ரொம்ப போடல, நான் லேசாக தான் போட்டிருக்கேன். நல்லா கிண்டி விடுங்க. அப்படி உங்களுக்கு கலர் கூட வேணுமா நீங்கள் போட்டுக்குங்க. பாருங்கள் நல்லா அப்படி உங்களுக்கு இயற்கையான கலர் அப்படி விட்டுருக்கலாம், இல்லை கலர் போட்டுக்கணும், கொஞ்சம் பிரச்சனை இல்லை. இப்போ நான் முதல்ல நான் 2 கண்டி நெய் போடுறேன். ஓகேவா, 2 கண்டி நெய் போட்டுட்டேன். நெய் முழுசாக போடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும். ஓகேவா, நெய்யை வச்சு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கட்டியாக வர வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க, விடாமல் கிண்டுங்க. நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா கிண்டுங்க. நல்லா கிண்டி விடுங்க. அப்படி உங்களுக்கு கலர் பத்தலைன்னா மேற்கொண்டு நீங்கள் போட்டுக்கலாம். விடாமல் கிண்டிகிட்டு இருங்க. கொஞ்சம் ஏமாந்தீங்களா அடியில் பிடிச்சிக்கும். ஓகேவா, இப்போ நம்ம கிண்டிக்கிட்டே ஆக்கல நம்ம பொரிச்சு வச்ச இந்த முந்திரி பழத்தை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒன்றும் மேற்கொண்டு நெய் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ நெய் பிடிக்குமோ அது தகுந்தாப்புல நீங்கள் சேர்த்துக்குங்க, பிரச்சனையே இல்லை. எவ்வளோ நெய் சேர்த்தாலும் ருசி தான். ஓகேவா, நல்லா கிண்டி விடுங்க. விடாமல் கிண்டுங்க. அனல் குறைச்சி வச்சுக்கோங்க. நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க, அப்போ தான் கொஞ்சம் அப்படியே கட்டியாக வரும். கிண்ட அல்வா பதத்துக்கு நல்ல கணக்காக சுருண்டு வரும். ஒட்டாமல் இருக்கணும், ஒட்டிட்டு வரக்கூடாது, ஒட்டாமே இருக்கணும். அப்போ தான் இந்த அல்வாவோட பதம் உங்களுக்கு தெரியும். ஒட்டாமல் வந்தால் தான் அல்வாத்தோட பதம் சின்னாங்க இருக்கும். ஓகேவா, பாருங்கள் இந்த அளவுக்கு தான் பதம் வரும் பாருங்கள். அப்படியே சுற்றுது பாருங்கள், கம்பி மாதிரி சுற்றும் பாருங்கள், ஒட்டாமே வருது பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு தான் இருக்கணும்.
மேற்கொண்டு இன்னும் நல்லா கட்டியாக வரணும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் நல்லா கட்டியாக வரணும். நீங்கள் வந்து உங்களுக்கு சீனி பத்தலைன்னு சொன்னாக்கா நீங்கள் போட்டுக்குங்க. அப்படி சீனி போதுன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. அப்படி ரொம்ப குறவா சீனி வேணால் குறவாகவும் போட்டுக்கலாம். நான் செஞ்சேன் உங்களுக்கு ஒரு சீனி வந்து பாவு காய்ச்சி செஞ்சினேன். அது வந்து நான் வந்து ஏலக்காய் தூள் போடலை, சரிங்களா? ஏலக்காய் தூளுக்கு போகிறதுக்கு போல தான் அந்த சீனியை வந்து நான் அந்தமாதிரி செஞ்சு ஊற்றினேன். அப்போ அந்த சீனி போட்டோமா நல்லா வாசமாக இருக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி நான் போட்டேன், சரிங்களா? அப்படி உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் அது செய்யணும் அவசியம் இல்லை. எப்பயும் போல் நோம்பலாம் செய்யுங்க, கணக்காக அமைஞ்சிரும். ஓகேவா? பாருங்கள் நல்லா வாசம் வந்துருச்சு, நல்லா ஒட்டாமல் வருது பாருங்கள், நல்லா ஒட்டலை பாருங்கள். பாருங்கள் எப்படி வருது பாருங்கள் அல்வாத்தோட பதம். ஓகேவா? இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கிண்டிட்டு அப்புறம் எடுத்துடலாம். ஓகேவா? பாருங்கள் நல்லா ஒட்டாமல் நல்லா கணக்காக வந்துடுச்சு பாருங்கள். ஓகேவா? இப்போ நான் 2 நிமிஷம் தான் டைம் கொடுத்தேன். 2 நிமிஷத்துக்குள்ளே கணக்காக வந்துடுச்சு. நீங்கள் வந்து எடுத்து மங்கில் போட்டாலே அது ஆட்டோமேட்டிக்காக கட்டி ஆயிரும். ஓகேவா? இப்போ ரெடி ஆயிடுச்சு, நம்ம இறக்கிடலாம். சுவையான கோதுமை அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.